ஆக்டிவ். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா திண்டிவனத்தை தாண்டியாச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சார் தாண்டிட்டோமா? தாண்டிட்டோம் சார். ஏதோ கட்டப்பா மாதிரி அப்படியே ஏன்னா இப்போ 6th year anniversary இப்போ எல்லாருமே ரெடி ஆகிட்டு இருக்கோம். சென்னைக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். முன்னாடி வண்டி தான் போகிறோம், போய் மாஸ் பண்ணுறோம், மஜா பண்ணுறோம். நம்ம வண்டி வெறித்தரமாக நின்றுட்டுருக்கு. பசங்களாம் சேர்றோம். இது சென்னையில் போய் வேறு லெவலில் வைப் பண்ணுறோம். ஸ்நாக்ஸ் கேட்கலாம் வாங்கி கொடுக்குறேன். அவ்வளோதான். கடை தான் இல்லை வாங்குறீங்களா? பே பண்ணிட்டியா? ஏன் காசு இருக்கா? பண்ணிட்டியா? சரி சரி. போகிற வழியில் ஒரு டின்னர் முடிச்சுட்டு டின்னர் ஆகிட்டு ஸ்நாக்ஸ் டீ பேர் டின்னர் சொல்கிறாங்களா? ஜஸ்ட் கட்டிங்னு சொல்கிறான். வழக்கமானது தானே. டீ யார் கண்டுபிடிச்சா? எனக்கு தெரியும். கண்டுபிடிச்சவங்க பேரே தெரியாமல் எப்படி குடிக்கிறேன்? ஏதோ ஊற்றி கொடுத்தாங்க. எதை ஊற்றி கொடுத்தாலும் குடிச்சிருக்கியா? அப்படிலாம் இல்லை. டீ மட்டும் தான் குடிச்சியா? நாளைக்கு புதுசாக ஒருத்தரை பார்க்க போகிறோம். இந்த பஸ் ட்ராப். ஹாய் மக்களே, நம்ம அவங்க கார்த்திகேயன். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தை தாண்டி ஒரு சின்ன கடையில் லைட்டாக ஒரு டீ சாப்பிட்ருக்கோம். நம்ம எதுக்காக போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நம்மளோட ஆக்சிஸோட 6th year anniversary ப்ரோக்ராமுக்காக போயிட்டுருக்கோம். நான் மட்டும் இல்லை, நம்ம டீம் மெம்பர்ஸும் வந்துட்டு இருக்காங்க. சார் பேசுங்க சார். இப்போ எதுக்காக நம்ம சென்னை போகிறோன்னா 6th year anniversary நம்ம ஆக்சிஸ் இந்தியா மூலயமா 6th year anniversary ப்ரோக்ராமை இன்றைக்கி நாளைக்கு செலிப்ரேட் பண்ண போகிறோம். மிஸ் அதுக்காக தான் ரெடியாகி கிளம்பிட்டு இருக்கோம். மிஸ் நமக்கான வண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. மிஸ் ஏறிட்டோம் அப்படின்னா பெரிய லெவலில் நாளைக்கு அங்கே பெரிய என்ஜாய்மெண்ட்லேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம சேனலில் பார்ப்பீங்க. யாரும் ஸ்கிப் பண்ணிடாமல் ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம நேராக ஆடிட்டோரத்தில் சந்திக்கலாம். பாய். மடிக்கணும், தோசையில் போட்டு பொரிக்கணும் சார். எண்ணெயில் போட்டு பொரிக்கணும் சார். அது வியாபாரம் பண்ணணும், வேர்வை சிந்தணும். வியாபாரம் பண்ணும்போது வேர்வை ஊத்துதார். கீழே சிந்தணும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு சமோசா 10 ரூபானா 10 ரூபாயா? இதே பெரிய ஹோட்டலில் போனா சார் எவ்வளோ சார்? இதே சமோசானா என்னப்பா சமோசா 10 ரூபா. 10 ரூபா வாங்குறியா சார்? கூட என்ன வச்சிருக்கீங்க விற்கிறதுக்கு? கூட தண்ணி பாட்டு அதெல்லாம் வியாபாரம் பண்ணக்கூடாது சார். தண்ணி விற்கக்கூடாது சார். முதல்ல அதெல்லாம் அரசு விற்கலாம். ஆனால் நம்ம விற்கக்கூடாது. ஃபைனலி ரீச் மேல்மருவத்தூர் கோயிலில் வந்திருக்கோம். கோயிலில் வந்து இப்போ ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக எல்லாம் வந்திருக்கோம். அது வரைக்குமே ஃபேமிலியா அது வரைக்குமே டீம் மெம்பர் தான். முடிச்சுட்டு ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலைல தூங்கி எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக காமராஜர் கிளம்ப போகிறோம். காலைல சந்திப்போம். I'll be the last one left when the lights go. கடைசியாக ரெடி ஆகிடுச்சு.
கோயிலே குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அடுத்து நம்ம வேணுக்கு தான் போகிறோம். வேணுக்கு போயிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம பிளேஸுக்கு தான் போக போகிறோம். காமராஜருக்கு போகிறோம். அங்கே போனதுக்கப்புறம் எல்லாமே கண்டினியூஸாக எல்லா விஷயமும் நமக்காக வரும். அங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த சேனல் மூலயமா நீங்கள் எல்லாரும் பார்க்க போகிறீங்க. இதை என்ஜாய் பண்ண போகிறோம். வந்தாச்சு காமராஜர் அரங்கத்துக்கு டிக்கெட் எடுத்தாச்சு. ஒரு 10 நிமிஷத்துக்கு அமர்ந்து உள்ளே போயிடலாம். உள்ளே போனதுக்கப்புறம் நல்லா பண்ணுவோம். ஓகேவா? இன்னும் கொஞ்ச நாள் அடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும், பார்ப்போம். சொல்றதுக்கு நிறைய சந்தோஷங்களான விஷயங்கள் தான் இருந்தது. என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஒரு முன்னாடி ஒரு ஒரு பாட்டு 100% அப்படியே பிளாங்க் ஆகிடுச்சு. நான் கூட பக்கத்துல கேட்டேன் ஏன் இந்த பாட்டு அப்படின்னு. ஒருவேளை அது கூட சிம்டம்ஸ் தான் நினைக்கிறேன், சிக்னல் தான் நினைக்கிறேன். லாஸ்ட் May 31 தான் அம்மா இறந்த நாள். இறந்த அன்னைக்கு காலையில ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறப்ப அம்மாட்ட பேசிட்டே போகும்போது ஒரு வார்த்தை கேட்டேன். அம்மா இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேன் புரியுதா அம்மா அப்படின்னு கேட்டேன். நல்லாவே தெரியுதுடா, நீ செலவு பண்றதை பார்த்தா எனக்கு தெரியாதா அப்படின்னு வார்த்தையை சொன்னாங்க. சத்தியமா அப்படி செலவு பண்ண முடிஞ்சதும் அது டைமும் சரி மணியும் சரி அது எங்க அம்மா கூட இருக்க முடிஞ்சதுக்கு காரணம் வந்து 100% ஆக்சஸ்ல இருந்ததுனால தான். வேற எந்த ஜாப்ல இருந்திருந்தாலும் வேற எந்த பிசினஸ்ல இருந்திருந்தாலும் பணத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இருந்திருப்போம், டைத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு இருந்திருப்போம். அது இல்லாம எங்க அம்மா கூட இருந்ததுக்கு டைம் கிடைச்சது உண்மையிலே சத்தியமா ஆக்சஸ்னால தான். ஸோ இந்த 6 வருஷ அச்சீவ்மெண்ட்ல நான் டெப்ட் ஃப்ரீ ஆனதோ இல்லை மற்ற எல்லா விஷயங்களும் அச்சீவ்மெண்ட் பண்ணதோ அதெல்லாம் தாண்டி இந்த ஒரு எங்க அம்மாவோட பகிர்ந்துட்டு அந்த நேரம் வந்து ரொம்ப சந்தோஷமான நேரம் நினைக்கிறேன். ஸோ அதை ஞாபகப்படுத்துறதுக்கும் சிக்னல் தான் இந்த பாட்டுன்னு நினைக்கிறேன். இந்த ஜாயின் பண்ணிட்டு என்ட்ரி காசு வரலன்றான் பாரு, அவனை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கணும். கை தட்டக்கூடாது, முதல்ல கேட்டுக்கணும். அவனை பார்த்து கேட்கணுங்க, என்னோட மீட்டிங் வந்தாயா, 1-to-1 பண்ணாயா, கெஸ்டை பார்த்தாயா, ஃபாலோ பண்ணாயா, ஜூம் மீட்டிங் அட்டன் பண்ணியா, லீடர் சொல்ல கேட்டியா, மோட்டிவேஷன் ஆனியா, ஜெயிக்கணும்னு நினைச்சியா, விடாம முயற்சி பண்ணியா, ஜெயிச்சு காட்டினியா, இன்கம் வாங்கினியா? இதெல்லாம் ஒண்ணுமே பண்ண மாட்டானா இவருக்கு. வரணுமா? டேய் பெரிய மீட்டிங் ஆகுது,